வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலி பேசுகிறேன். குரு ஜோதிடம் இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள், ஜோதிட பதிவுகள் மிகவும் உபயோகமாக பயன்பட்டு வரும். அந்த வகையில் நீங்களும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்து வர்றீங்க. அதற்காக மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடகலக்கு நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் 2024 மே மாதத்தில் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நம்முடைய கடகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ லாபம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும் கூட ஒரு கேள்வியாக நம்ம கேட்டு பார்த்து சில விஷயங்களுக்கு இந்த 11ஆம் இடம் என்பது கொஞ்சம் தடைகளையும் கொடுக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். சில விஷயங்களுக்கு நம்பிக்கையாக சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நம்ம எதிர்பார்க்கிற பலன்களையும் கொடுக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். அந்த வகையில் கடகத்திற்கு பாக்யாதிபதியான குரு, 6ஆம் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் குருவானவர் நட்சத்திர ரீதியாக பலன் எடுக்கும் பொழுது மிக மிக ஒரு யோகமான பொட்டன்ஷியல் வச்சிருக்கிறவர்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான் கடகத்தில் இருக்கு. மிச்சம் 3 பாதம் 12ஆம் வீட்டுக்குள்ள இருக்கு, மிதனத்தில் இருக்கு. அதே மாதிரி கடகத்துக்கு 4ஆம் இடமான துலாத்துல விசாக நட்சத்திரமா இருக்கு. கடகத்துக்கு 8ஆம் இடமான கும்பத்துல பூரட்டாதியா இருக்கு. இந்த 4, 8, 12 அப்படிங்கிறது நமக்கு சில அவஸ்தைகளையும் சங்கடங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் தோல்விகளையும் தரக்கூடிய பாவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல அதனுடைய பொட்டன்ஷியல் வீரியம் குருவினுடைய ஆதிக்க பலம் அதிகமாக இருக்குது. ஆனா இப்ப 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது இந்த கெட்ட பாவங்களுக்கு கெட்ட பாவமாக இருக்கிறதுனால அது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக வேலை செய்யும். அப்போ என்ன நடக்கும்? கெட்டது நடக்காது. கெட்ட ஆற்றலை குரு தர்றதுக்கு வழி இல்லை, அதனால நன்மை தருவார். அப்போ குரு நமக்கு சந்தோஷம், நம்ம ஊக்கம், நம்மளுடைய சுறுசுறுப்பு எதையுமே ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய குணாதிசயம் இதையெல்லாம் உறுதிப்படுத்துவார். சமூகத்தோடு நம்ம பழகிற விதம், நாம் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் பண்ணுற விதம், நம்முடைய அறிவை பயன்படுத்துகிற விதம், மூத்த சகோதர சகோதரி மற்றும் நண்பர்கள் வழி நம்ம எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு என்னென்ன வழிமுறைகளை கையாளலாங்கிறதுல எல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு சூத்திரதாரியாக குரு விளங்குவார். அப்போ கடகத்துக்கு சிந்தனைக்கு செயல்பாட்டுக்கு வலிமை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நமக்கு 4ஆம் இடம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வாகனம் வாங்குகிறோம், உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறோம், ஒரு மிஷினை வாங்குகிறோம், அந்த மிஷினை இயக்குறோம் அப்படின்னா அந்த இடம் 4ஆம் இடம். தாயார் ஸ்தானமும் 4ஆம் இடம். இப்போ குரு பயிற்சி ஆகும்போது இந்த 4ஆம் இடத்துக்கு நெகட்டிவாக வேலை செய்கிறாரு, 4ஆம் இடத்தை கெடுக்கிறாருங்க. அப்போ கெடுக்கிறாருங்கும் போது நம்ம 4ஆம் இடம் சார்ந்த கேள்விகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஆர்வத்தை குறைச்சிக்கணும், அதில் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அதனால் வீடு கட்டுறது, அந்த இடம் பூமி வாங்கும்போது அது வில்லங்க சொத்து அமையக்கூடும், அல்லது வாங்கின பிறகு அது ஒரு சுமையாக இருக்கும். இது தவறி வாங்கிட்டோமே, நமக்கு எதிர்பார்த்த மனநிறைவு தரலையென்ற ஒரு அதிருப்தி, இதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு குரு பண்ணக்கூடிய பாதகம். குழந்தைகள், நம்முடைய கலை திறமைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, விருப்பப்படக்கூடிய நபர், பாசம், நேசம், இதுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குறாரு. ஏன்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை இந்த குரு பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்துக்கு சாதகமான இடத்துல அமைகிறார். இது நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடும்ப சுப நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்வுகளுக்கெல்லாம் நமக்கு முயற்சிகளுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய விதத்திலையும் அமைகிறார். அப்போ இதை நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.
சுப காரியங்கள் நடக்கும், சந்தோஷம் நிலைக்கும். அதே போல் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, கலை படைப்புகளை செய்கிறவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, கமிஷன் துறை, கன்சல்டிங் துறையில் இருக்கவங்க, நீதித்துறை, சட்டத்துறை, பேங்கிங் துறையில் இருக்கவங்க, இது எல்லாத்துக்குமே அந்த மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பூஸ்டப்பை கொடுக்குது, நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. அதனால் உறவுகளுக்கும் கொண்டாட்டம், மூளை உழைப்புக்கும் நல்ல பலனை தருது. சர்வீஸு வேலை பார்க்குறதுல பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். கணவன் மனை உறவு மகிழ்ச்சிகரமாக போய்கிட்டு இருக்கும். திருமணத்துக்காக புதுசாக நாள் குறிக்கிறது, வரன் பார்க்குறதெல்லாம் சீக்கிரம் அமையறதுக்கு நல்ல பலனை தரும். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தேறும். குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமான சூழல் அமையும். அது மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது, அப்பா வர்க்கம், குலதெய்வ கோயில், இந்த காரியங்கள் விசேஷங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையும். ஒரு சில பேருக்கு 2ஆம் திருமணம் கூட சுபமாக அமையும். முதல் திருமணம் முறிவானவர்களுக்கு 2ஆம் திருமணம் அமைகிறதும் சுபமாக அமையும். 2வது குழந்தைக்கு அப்புறம் 3வது குழந்தை பிறக்கிறதுக்கு கூட சாதகமாக அமையும். பொதுவாக குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும். நம்ம சொந்த தொழில் பண்ணுறோம், உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்கும். அதாவது ஸ்டாக் அதிகம் வைக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தொழிலை கெடுக்காது. இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலை ஒரு பதவியாக இருக்குது, ஒரு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருந்து கவனிக்கிறீங்கன்னா அதுக்கு எந்த விதமான குறைகள் ஏற்படாது. ஆனால் இந்த மாதிரி வீடு வாங்கிறது, மிஷின் வாங்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த விஷயத்தில் மட்டும் அது நெகட்டிவாக செயல்படும். அதே மாதிரி இப்போ மூலதனம் போட்டு விரிவாக்கம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்காது. ஏன்னா ஏற்கனவே இங்கே நம்மளுடைய சொந்த திறமையினால நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். புது வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருசாக தேவையில்லாத சூழலாக போகும். அதே மாதிரி பண செலவுங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமையும் போயிடும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த வேலைகள், வெளிநாடு பிரயாணங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. இப்போ ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றீங்கன்னா அது ஓகே, விசிட்டிங் ஓகே, விசா சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஓகே. ஆனால் ஒரு நிரந்தரமாக போய் குடியுரிமை வாங்கி அங்கே தங்கி வேலை செய்யலாங்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணாது. அது மாதிரியான அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைம் நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போ இவ்வளவு விஷயத்த நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து அந்த பாவங்களுடைய தொடர்பை வைத்துத்தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். அந்த வகையில் இப்போ கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே 3 நட்சத்திரம் இருக்கு. சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது பண வரவு நிலையாக இருக்கும், நம்முடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், குடும்ப நலம் சீர்படும், மன மகிழ்ச்சி உண்டாகும். அதே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சுயபலம் அதிகரிக்கும், அறிவு பிரகாசம் விலாசமாக இருக்கும், அதிகமான திறமைகள் நம்மகிட்ட வெளிப்படும், அதற்கு அங்கீகாரமும் கிடைக்கும். அதே செவ்வாயினுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குரு போகும்போது நம்முடைய குழந்தைகள் நலம், நமக்கு ப்ரொமோஷன், இதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும். அப்போ ஒரு 12 மாதம் ஒரு குரு ட்ராவல் பண்ணுறாருன்னா எந்த நட்சத்திரத்தின் வழியாக போகிறாருங்கிறது நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஜனன ஜாதகத்திலையும் குரு என்பவர் நமக்கு யாரு, நாம் பிறந்த ஜனன ஜாதகத்திற்கு குரு என்பவர் எந்த பாவத்திற்கு அதிகாரியாக வருகிறார் என்பதை நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம உபநட்சத்திர கால்குலேஷனை எடுக்கணும். அப்படியும் தொடர்புபடுத்தி இந்த நட்சத்திரங்களையும் தொடர்புபடுத்தி இந்த பாவ ரீதியாக இந்த கேள்விகளுக்கும் நாம் விடை எடுப்பது தான் இது இந்த நட்சத்திர சூத்திர முறை ஜோதிடம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.